வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியல் இதில் பயிற்சி 8இல் 3ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தரவுகளின் முகடு காண்க. இங்கே ஒரு தரவு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதனுடைய முகடை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்து இந்த எடுத்து நம்ம எழுதிடுவோமா, அட்டவணையை மாற்றி எழுதிக்கலாமா பாருங்கள். அட்டவணை தான் இருக்குது, நம்ம வேறு மாதிரி மாற்றி எழுதலாம் பாருங்கள். முதல்ல இருக்கிறது மதிப்பெண், ரெண்டாவது இருக்கிறது மாணவர்களின் எண்ணிக்கை, மாணவர்களின் எண்ணிக்கை. இதை எடுத்து எழுதிக்கிட்டோம்னா நமக்கு F1 இதெல்லாம் குறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மதிப்பெண்கள் பாருங்க, 0லிருந்து 10, 10லிருந்து 20, 20லிருந்து 30, 30லிருந்து 40, 40லிருந்து 50. அப்படியே அட்டவணையை போட்டுருங்க. இதை தான் நம்ம அப்படியே மாற்றி எழுதுகிறோம். கணக்கில் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம அப்படியே மாற்றி எழுதுகிறோம். சரியா, பாருங்க எழுதிட்டோமா. இந்த இதை எடுத்து எழுதுங்க. மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை? 22, 38, 46, 34, 20. இப்போ பாருங்க, நமக்கு முகடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. இது தொடர்ச்சியானது, வகைப்படுத்தப்பட்ட நிகழ்வெண் பரவல் இல்லையா. இது முகடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க. முகடு முதல்ல ஃபார்முலா எழுதிடுவோம், அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய முடியும், ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். முகடு ஈக்குவல் டு எல் பிளஸ் எஃப் மைனஸ் F1 பை 2F மைனஸ் F1 மைனஸ் F2 இன்ட்டு சி. இதுதான் ஃபார்முலா. இப்போ பாருங்க, நம்ம இதில் இருக்கக்கூடிய எல், எஃப், F1, F2, சி இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம என்ன செய்யணும், முகட்டு பிரிவு கண்டுபிடிக்கணும். முகட்டு பிரிவு கண்டுபிடிக்கலாம், அதாவது முகடு வரக்கூடிய பிரிவை நம்ம கண்டுபிடிக்கணும். முகட்டு பிரிவு. இதை பாருங்க, இதில் இந்த மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, இதுதான் நிகழ்வெண். இந்த நிகழ்வெண்ணில் மிக பெருசு எது பாருங்க, 22, 38, 46, 34, 20. அப்போ இதான மிக பெருசு. அப்போது இதற்கு எதிரே இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் முகட்டு பிரிவு. முகட்டு பிரிவு எவ்வளவு? 20லிருந்து 30, 20லிருந்து 30. அப்போ இந்த முகட்டு பிரிவு இருக்கு இல்லையா, இதில் 20 என்னது, கீழ்ப்புற எல்லை, எல் லோயர். சரியா, லோயர் லிமிட் 20, எல்லோட மதிப்பு 20. அதுக்கடுத்து எஃப்னா பாருங்க, இதானே எடுத்துருக்கோம் நம்ம முகட்டு பிரிவா. இதுக்கு பக்கத்து இதனுடைய நிகழ்வெண் தான் என்னது, எஃப். எஃப்போட மதிப்பு எவ்வளவு, 46. அதுக்கடுத்து F1னா இதுக்கு மேலே இருக்கிறது F1, கீழே இருக்கிறது F2. கரெக்டாக எடுத்து எழுதுங்க. அப்போ F1ஓட மதிப்பு 38, F2ஓட மதிப்பு 34. இந்த சி மட்டும் கண்டுபிடிங்க இல்லையா. சின்றது என்ன அப்படின்னா, இந்த முகட்டு பிரிவோட நீளம், அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும். 30லிருந்து 20 மைனஸ் பண்ணால் 10, 30 மைனஸ் 20 ஈக்குவல் டு 10. இதான் என்னது, நமக்கு தேவையான சியோட மதிப்பு. இப்போ ஃபார்முலாக்கு போகலாமா. தேர்ஃபோர் முகடு ஈக்குவல் டு எல் பாருங்க, எல்லோட மதிப்பு 20 ப்ளஸ் எஃப்போட மதிப்பு பாருங்க 46 மைனஸ் F1ஓட மதிப்பு 38 பை 2 இன்ட்டு எஃப். எஃப்போட மதிப்பு எவ்வளவு, 46 மைனஸ் F1ஓட மதிப்பு 38 மைனஸ் F2ஓட மதிப்பு 34 பெருக்கல் சி. சியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10. அவ்வளோதான். இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான முகடு கிடச்சிரும். ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 46லிருந்து 38 மைனஸ் பண்ணால் 8 பை 2யும் 46 பெருக்குனா 92. இது ரெண்டு ஒரே குறி இல்லையா, மைனஸ் மைனஸ் ஒரே குறினா கூட்டி அதே குறியை எழுதணும். அப்போ மைனஸ் போட்டுட்டோம். 38யும் 34யும் கூட்டினா 72. இந்த பெருக்கல் 10 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 8 பை, இந்த இடத்துல பாருங்க, 92லேருந்து 72 மைனஸ் பண்ணால் 20 பெருக்கல் 10. இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்க. 1 10 10, 2 10 20. இதை கேன்சல் பண்ணுங்க. 1 2 2, 4 2 8. மிச்சம் என்ன இருக்கு, 20
ப்ளஸ் இங்கே 4 மட்டும் இருக்குது. அப்போ 20ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா 24. இதுதான் நமக்கு தேவையான முகடு. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.